வணக்கம். இப்படியும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா என்று பெருமிதம் கொண்ட பொதுமக்கள். சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட 189வது வார்டு பகுதியில் 3 இடங்களில் புதிதாக பணிகள் தொடங்க பூமி பூஜை போடப்பட்டன. அப்பொழுது பள்ளிக்கரணை துலுக்காத்தம்மன் கோவில் அருகில் உள்ள குளத்தை சீரமைப்பதற்கு பூமி பூஜை போடப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் ஒரு குடும்பத்தினர் நேற்றுதான் தங்க நகையை அடகுக்கடையில் இருந்து மீட்டு வீட்டில் வைத்திருந்தோம், எங்களுடைய குழந்தை தெரியாமல் வீட்டில் உள்ள குப்பை தொட்டியில் போட்டுவிட்டது. அதை அறியாமல் தூய்மை பணியாளர்கள் வரும்பொழுது அந்த குப்பையை போட்டுவிட்டேன், இப்பொழுது அந்த நகை எங்கு உள்ளது என்று தெரியாமல் புலம்புகிறேன் என்று சட்டமன்ற உறுப்பினரிடம் முறையிட்டனர். அதனை அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் வெயில் என்றும் கூட பாராமல் உடனடியாக தூய்மை பணியாளர்களை வரவழைத்து தேட செய்தார். சட்டமன்ற உறுப்பினர் வெயில் என்றும் கூட பாராமல் நிற்கும் பொழுது உடனே தூய்மை பணியாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தேடும் பணிகளில் ஈடுபட்டனர். ஒவ்வொரு குப்பையாக எடுக்கும் பொழுது நகைக்கடையில் இருந்து மீட்ட நகை கிடைக்கப்பட்டது. நகை பார்த்ததும் குடும்பத்தினர் மகிழ்ச்சி அடைந்தனர். அது மட்டும் இல்லாமல் சொன்னவுடன் அனைவரையும் வரவழைத்து தேடி கொடுத்ததற்கு சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று பெருமிதம் கொண்டனர். இந்த நிகழ்வு அனைவரையும் மகிழ்வித்தது. சொன்னவுடன் அனைவரையும் ஒன்று சேர்ந்து நகையை தேடி கண்டுபிடித்த தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் நன்றி தெரிவித்தார். உடன் மண்டல குழு தலைவர் பெருங்குடி எஸ் வி ரவிச்சந்திரன், மாவட்ட உறுப்பினர் வ பாபு, அரசு அதிகாரிகளும் கழக நிர்வாகிகளும் இருந்தனர்.